adjoint and inverse of a matrix. முதல்ல adjoint of a matrixனா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. A equal to ஒரு 3/3 மேட்ரிக்ஸு. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? A11க்கு கோஃபேக்டரு கேபிட்டல் A11, A12க்கு கோஃபேக்டரு கேபிட்டல் A12, இப்படி தானே. அட்ஜாயிண்ட்னா என்ன அப்படின்னு வரும். அட்ஜாயிண்ட்னா எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த கோஃபேக்டரை வச்சு தான் எழுதணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதணும். இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்கனால அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஜஸ்ட்டு கோஃபேக்டரை மட்டுமே வச்சு எழுதுறது. இப்போது A11, A12, A13ன்னு இப்படி எழுதுகிறோமா எலிமெண்ட்டு? ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அப்படி எழுதணும்ல. இங்கே என்ன பண்ணணும்னா A11, A21, A31 இப்படி எழுதணும். A11, A12 இல்லை, A12 இங்கே வந்துடும், இங்கே A13 வந்துடும், இங்கே A22, A23ன்னு ஆகிடும். புரியுதா? இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. புரியுதா? தனித்தனியாக கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதை இந்த மாதிரி ரைட் பண்ணணும். அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, டிட்டர்மினன்ட் மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதை டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா, தி அட்ஜாயிண்ட் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே ஆஃப் ஆர்டர் n/n இஸ் டிஃபைன்ட் as the transpose of the matrix ஏஐஜே. இது என்ன? கேபிட்டல் ஏஐஜே அப்படின்னா கோஃபேக்டராக வச்சு எழுதுகிற ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வேர் ஏஐஜே இஸ் த கோஃபேக்டர் ஆஃப் த எலிமெண்ட் ஏஐஜே. அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏஐஜே இஸ் டினோட்டட் பை ஏடிஜே ஆஃப் ஏ அப்படி எழுதணும். இதுதான் அதோட மேட்ரிக்ஸு, ஏன்ற மேட்ரிக்ஸு. அதோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா இது நார்மலான ஒரு கோஃபேக்டரை வச்சு எழுதின மேட்ரிக்ஸு, அதோட டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வரும்போது A11, A21 அப்படின்றது இப்படி போயிடும். இந்த காலம் இங்கே ரோ ஆகிடும். அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், A11, A21, A31. புரியுதா? இப்போ டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ 2 டைமென்ஷனல் மேட்ரிசஸாக இருந்தால் அதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். அது எக்ஸாம்பிள் 12. இதில் ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபார் ஏ ஈக்குவல் டு 2, 3, 1, 4 அப்படி இருக்குது. இதில் நீங்கள் A11, A12 அப்படிலாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம். 2/2க்கு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 4 இங்கே போய்டும், 2 இங்கே வந்துடும். இது வந்து இன்டர்சேஞ்சிங் நம்பர்ஸ். இது ரெண்டுக்கும் இன்டர்சேஞ்சிங் சைன். இதில் சைனை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் சைனை மட்டும் மாற்றி எழுதணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4, 2, -3, -1. இந்த நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. புரிஞ்சுதா? இதான் 2/2 மேட்ரிக்ஸ்க்கு இப்படி தான் பண்ணணும். 3/3 மேட்ரிக்ஸ்க்குன்னா இந்த மாதிரி எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்து தியரம்ஸ் எல்லாம், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். தியரம் 1 இங்கே இருக்குது. இஃப் ஏ பி எனி கிவன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, தென் a into adjoint of a equal to adjoint of a into a equal to determinant of a into I, where I is the identity matrix of order n. இதை மட்டும் நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ்க்கு தேவை. a into adjoint of a equal to adjoint of a into a equal to determinant of a into I. இது நல்லா மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது சிங்குலர்னா என்ன, நான் சிங்குலர்னா என்ன, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ்ன்னு பார்த்தோம்ல, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கா. இது எக்ஸிஸ்ட் ஆகுமா, அது எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு நமக்கு சிங்குலர்னா என்ன, நான் சிங்குலர்னா என்ன அப்படின்றது தெரியணும். இப்போ சிங்குலர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து 0வாக இருக்கணும். வெதர் இட் இஸ் அ 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் ஆர் 3 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ். இந்த டிட்டர்மினன்ட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸு சிங்குலர் அப்படின்னு சொல்லணும்.
ஓகே, டிட்டர்மினன்ட்னாலே உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இதில் அந்த டிட்டர்மினன்ட் 0னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர். நான் சிங்குலராக ஆன்சர் வந்துச்சுன்னா அங்கே ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து அந்த இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னா 1 divided by determinant of A into adjoint of A. இதுதான் A இன்வர்ஸோட ஃபார்முலா. இது தியரம் 4ன்னு இருக்கு. A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இது ஒரு ஃபார்முலா. இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் A இன்வர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ப்ராப்ளம்ஸில் நெக்ஸ்ட் வர எக்ஸசைஸில் இது தேவைப்படும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை சொல்கிறேன். அதெல்லாம் ஜஸ்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். If A and B are non-singular matrices of the same order, then AB and BA are also non-singular matrices of the same order. ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர்னா அதோட ப்ராடக்ட்டுமே நான் சிங்குலர். ஏபியாக இருக்கட்டும் பிஏவாக இருக்கட்டும் ரெண்டுமே நான் சிங்குலர்னு வரும். அடுத்த தியரம் டிட்டர்மினன்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ். இப்போ இந்த மாதிரி ஏபி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு வரும். ஸோ இது ஒரு தியரம், ஜஸ்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட் தான். இது ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகும். The determinant of the product of matrices is equal to the product of their respective determinants. That is, determinant of AB equal to determinant of A into determinant of B, where A and B are square matrices of the same order. Okay? அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அட்ஜாயிண்ட்டை வச்சு அது ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா, ஓகே, இஃப் ஏ இஸ் a square matrix of order n, then determinant of adjoint of A equal to adjoint of A to the power n minus 1. இது தெரிஞ்சிருக்கணும். இது இம்பார்ட்டண்ட். இது ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் தியரம் 4 என்னன்னு பார்த்துக்கலாம். இது எழுதி பார்த்து நீங்கள் படிச்சிக்க வேண்டிய தியரம். ஓகே, இம்பார்ட்டண்ட்டான தியரம் எழுதி பார்த்து டெஃபினட்டாக படிச்சிருங்க. இதை பிகினிங்லேயே படிச்சிருங்க, லாஸ்ட் வரைக்கும் தள்ளி போட வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.